ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓவராலாக லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் எடுத்து ஒரே வீடியோவாக மேக் பண்ணி இப்போ நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் செம்பட்டி, ரெட்டியார் சத்திரம், ஐயம்பாளையம், அது மட்டும் இல்லாமல் நிலக்கோட்டை, இது போக கன்னிவாடி, ஸ்ரீராமபுரம், இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை லோ பட்ஜெட் இடத்த பற்றி தான் இன்றைக்கி இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் இந்த இடத்த பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செம்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதாவது செம்பட்டி டு சித்தையங்கோட்டை போகிறோம் பார்த்தீங்களா, சித்தையங்கோட்டைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாளையங்கோட்டையில் ஒரு 1 ஏக்கர் 24 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் போரோ, கேணியோ, ஃப்ரீ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க. எம்டி லேண்டு தான். இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 100 to 120 அடி ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இடம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா செம்மண் பூமியாக அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்த வந்து வாங்கி உருவாக்கிக்க முடியும். இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகக்கூடிய 2வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையம். ஐயம்பாளையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4.5 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் லோ பட்ஜெட்டில். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 12 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து புக் பண்ணுறாங்க. இதில் வந்து 2 போர் இருக்குது, ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து அமைஞ்சிருக்கு. கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி இல்லைங்க. ஆனால் போரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து 500 அடிக்கும், இன்னொரு இடம் வந்து 700 அடி வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே போல் இப்போ நம்மளோட சேனலில் போடக்கூடிய அத்தனை வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வைஸாக எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எடுத்துருக்கக்கூடிய அத்தனை இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் தான். ஸோ டாக்குமெண்ட் ஓரியன்டாக உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இல்லை. நிறைய பேர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுருக்கோம், ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் அந்த மாதிரி பட்ஜெட் வைஸாக எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து அவங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயம்பாளையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கணேசபுரம் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு. மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் 20 அடி மண் பாதையாக நமக்கு வந்து கிடச்சிருது. டாக்குமெண்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. பாதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ராப்பராக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய 3வது இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார் சத்திரத்தில் அமைஞ்சிருக்குங்க. ரெட்டியார் சத்திரம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நம்ம புதுக்கோட்டை போகிற லைனில், அதாவது மெயின் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சம் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 3 ஏக்கர் 20 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 12 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மற்ற வீடியோவுக்கு சொன்ன மாதிரி தான், மார்ஜின்லாம் கிடையாது. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் அமைஞ்சிருக்கு. இதில் போரோ, கேணியோ, சர்வீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டு. சோலார் வேலி வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவோட ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க, ரோட்டில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. முன்னாடி இருக்கக்கூடிய 5 ஏக்கருமே, அதாவது ரோடு ஃப்ரண்டேஜோடு இருக்கக்கூடிய இடங்களும் இவங்களோட தான். பின்னாடி தனியாக வந்து ஒரு 3 ஏக்கர் வந்து சேல்ஸுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்து வர்ற பாதை வந்து பத்திரத்திலே இருக்குது. அதுவும் இவங்களோட இடம்தான். ஸோ பாதை ஓரியன்டாக எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து ரெட்டியார் சத்திரம் ஓரியன்டாக லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வியூவர்ஸுக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை, இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணலாம். இந்த இடத்தோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வந்து சோலார் ஃபென்சிங் வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இடம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இருந்து நம்ம நிலக்கோட்டை, அதே போல் வந்து கொடை ரோட்டுக்கு போகக்கூடிய அந்த 4-வே ரோட்டுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு. அதாவது செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதிகபட்சமே நமக்கு வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட முடியும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும்
மொத்தம் வந்து 2 ஏக்கர் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் 1 ஏக்கர் 13 சென்ட் வந்து நமக்கு வந்து பட்டா லேண்டு. மிச்சம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே வந்து நமக்கு பீமா லேண்டாக நமக்கு வந்து கிடச்சிருது. மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து 2 கேணி இருக்குது, ஒரு போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஒன்று அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 சைடு வந்து ரோடு ஆக்சஸ் இருக்குது. இப்போ நான் நடந்து போகிறேன் பார்த்தீங்களா, இது ஒரு பாதை, இது வந்து மண் பாதை. அதே போல் இதுக்கு முன்னாடி ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் அங்கிட்டு வந்து தார் ரோடு போகுது. ஓடப்பாதைன்னு சொல்லுவாங்க, தார் ரோடு முடிகிற இடம். அந்த இடத்துல இருந்தும் ஒரு ஆக்சஸ் இருக்குது. அதே போல் இந்த இடத்துக்கு பின்னாடி பேக் சைடு, அதாவது வந்து சின்னாலப்பட்டி வழியாக நம்ம வந்து செம்பட்டியை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக பேக் சைடில் இருந்தும் நம்ம வந்து வர முடியும். ஸோ பாதையை பொறுத்த வரைக்கும் வந்து 3 சைடுமே ரோடு ஆக்சஸோடு கிடச்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாது. விலையை வந்து நம்ம பேசி குறைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள், விலையை பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண்ணை பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக கிடச்சிருக்கு. இங்கே ஹைவேஸ் பேஸில் வந்து ஒரு சென்டே வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்த பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அடுத்ததாக இப்போ நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பிஎஸ்என்ஐ காலேஜுக்கு பேக் சைடில் 1 ஏக்கர் 63 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல தார் ரோடு ஃபேஸிங்கில் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்டும் நார்த்தும் கார்னர் சைட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து கோழி பண்ணை போடணும், இல்லை ஃபார்ம் ஹவுஸ் சமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 63 சென்ட்டுக்கும் சேர்த்து வந்து 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை வந்து பேசி குறைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள், விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு ரெடியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம திண்டுக்கல் டு ரெட்டியார் சத்திரம் போகக்கூடிய அந்த மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து இந்த இடத்துக்கு அதிகபட்சம் ஒரு 6 to 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தரிசு நிலம் வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து ரோடு ஆக்சஸோடு வந்து இடம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் டு தேனி போகிற லைனில் தேவதானம்பட்டி ஏரியாவில் தாங்க இந்த 3 ஏக்கர் 8 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேணியோ சர்வீஸோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஹைவேஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமே நமக்கு வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் தரிசு நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கேணியோ சர்வீஸோ போரோ எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 700 அடியில் இருந்து ஒரு 1000 அடிக்கு மேலேயே வந்து நல்ல ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து தாராளமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நல்ல செம்மண் பூமியாக கிடச்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் இல்லைங்க. பிடிச்சிருக்குன்னா நம்ம வந்து விலையை பேசி குறைச்சி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இல்லாமல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஊரை ஒட்டியே ஸ்கூலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பக்கத்துலேயே வந்து கரும்பு, அதே போல் வந்து தென்னை, வாழைன்னு நிறைய விவசாயிகள் வந்து பண்ணுறாங்க. இதோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 300 அடிக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா கிடச்சிரும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, இங்கேருந்து ஆரம்பித்து அந்த காரையும் தாண்டி ஒரு அத்துமால் இருக்குது, கல் ஊண்டியிருக்காங்க, அது வரைக்கும் வந்து நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜோட கிடச்சிருது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டையிலேருந்து அணப்பட்டிக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு போகிற லைனில் அணப்பட்டிக்கு முன்னாடியே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த 2.5 ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அணப்பட்டிக்கு போகக்கூடிய மெயின் பஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே நமக்கு ஒரு 200 to ஒரு 300 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில், அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில்
இந்த 2.5 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து ஒரு போர் இருக்குது, சின்னதாக ஒரு வீடு வந்து இருக்குது. சர்வீஸ் எதுவுமே கிடையாதுங்க. நல்ல செம்மண் பூமி தான், ஆனால் கல்லுக்காட்டோடு அமைஞ்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கருக்கும் சேர்த்து நமக்கு வந்து 25 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் இல்லைங்க. விலையை பொறுத்த வரைக்கும் நெகோஷியபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 30 அடி ரோடு ஆக்சஸோடு நமக்கு வந்து கிடைக்கிது. எப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ளாட் வந்து பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து 30 அடி பாதை விட்டுருக்காங்க. அந்த பாதையை பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்துக்குள்ளேயே வந்து நமக்கு வந்து டைரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடுது. அதே போல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 அடி வரைக்கும் போர் வந்து போட்டிருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் அணைப்பட்டிக்கு முன்னாடி வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இப்போ நம்ம அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஏரியாவில் தாங்க ஒரு 2 ஏக்கர் 75 சென்ட் வந்து நல்ல செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் போரோ கேணியோ ஃப்ரீ சர்வீஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து 17 லட்ச ரூபா சொல்லி ஒரு 15 லட்ச ரூபா அப்படின்னா கொடுத்துர்லான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒரு 50 லட்ச ரூபா பட்ஜெட்டில் இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல செம்மண் பூமியாக வத்தலக்குண்டு ஜோனில் வந்து வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 450 அடிக்கு மேலே தான் நமக்கு வந்து தண்ணியே வந்து கிடச்சிடும். நல்ல ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பாதையை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு 20 அடிக்கு வந்து மண் பாதையோடு நமக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே போல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி டு ஸ்ரீராமபுரம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த லைனில் ஒரு ஏக்கர் 4 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் 48 தென்னை மரம் இருக்குது, ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அதே போல் போர் இருக்குது. கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பங்கு கேணியாக கிடச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 4 சென்ட்டுக்கும் சேர்த்து 30 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை வந்து குறைச்சி கொடுக்கலாம், நேரடியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக வச்சுருக்காங்க. சிங்கிள் ஓனர் தான். இப்போ கூட இந்த இடத்துக்காக வந்து தனியாக வந்து பாதையுமே வந்து பத்திரம் போட்டாங்க. பத்திரம் போட்டு அதையும் வந்து நமக்கு வந்து பயிரில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் ஓரியன்டாக எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. நிறைய பேர் வந்து கன்னிவாடி ஸ்ரீராமபுரம் ஏரியாவில் நமக்கு வந்து இடம் வேணும், அதுவும் லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனலில் அடுத்ததாக ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூருக்கு பக்கத்தில் மலையாபுரம் ஏரியாவில் ஒரு ஏக்கர் 10 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல செம்மண் பூமியாக நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் ரோடு ஃப்ரண்டேஜை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 150 அடிக்கு குறையாமல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேர்த்து 25 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையாபுரத்துக்கு வரக்கூடிய பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அதிகபட்சமே ஒரு 150 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த ஒரு ஏக்கர் 10 சென்ட் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு அவசர விற்பனையின் காரணமாக நமக்கு வந்து சேல்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் ஆத்தூர் சைடு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலில் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம செம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வக்கம்பட்டி ஏரியாவில் ஒரு ஏக்கர் 37 சென்ட் தரிசு நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து போரோ கேணியோ ஃப்ரீ சர்வீஸோ எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்டி லேண்டாக தான் அமைஞ்சிருக்கு.
இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 37 சென்ட்டுக்கும் சேர்த்து 40 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடெல்லாம் இல்லைங்க. நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நேரில் பேசிக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஜெய்னி காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் வந்து அமைஞ்சிருது. பக்கம்பட்டி வழியாகவும் வர முடியும். அதே போல் ஜெய்னி காலேஜுக்கு பக்கத்தில் பேரல் ரோடு வருது, அது வழியாகவும் இந்த இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிட முடியும். ஜெய்னி காலேஜுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் கூட வராது, அந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். நல்ல கரிசல் மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து ஒரு 150 அடிக்கு மேலேயே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருக்குங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும், அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓவராலாக நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஒரே வீடியோவாக எடுத்து நம்ம வந்து போட்டிருக்கோம். லோ பட்ஜெட்டில் தேடக்கூடிய அத்தனை வியூவர்ஸுக்குமே இப்போ நான் எடுத்து போட்டிருக்க இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம திண்டுக்கல் டு நத்தம் போகிற லைன்லேயும் வந்து ஒரு 2 வீடியோ எடுத்து இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இருக்குது. அந்த சைடு வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக அதை பாருங்கள். இதே போல் லோ பட்ஜெட்டில் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் வந்து எடுத்து நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.